ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து கொஞ்ச நேரம் நாம் ஆண்டோட வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக முதலாவது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் செய்கிற ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவருக்கு பிரியமானது என்னது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருக்கு பிரியமானவைகளை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிறதான விருப்பம். ஆகவே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். நாம் யாருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமக்கு நாமே பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது வேறு யாரையாவது பிரியப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவனை பிரியப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிற நோக்கம், நம்மை ரட்சித்த நோக்கம், நம்மை வேறு பிரித்த நோக்கம், நம்மை அபிஷேகித்த நோக்கம், ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிற நோக்கம், நாம் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நாம் மனுஷருக்கு பிரியமாக, உலகத்துக்கு பிரியமாக, நமக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அல்ல. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நாம் சில நேரம் சில மனிதர்களுக்கு பிரியமானது என்னது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடக்கிறோம், அதற்கேற்றபடி செயல்படுகிறோம். ஒரு மனிதர், நமக்கு முக்கியமான ஒருவர் நம் வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால், அவருக்கு என்ன பிரியமானது, என்ன பிரியமாக அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அதை நாம் நிறைவேற்றுகிறோம். அதே போல் நம்முடைய ஆண்டவர் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் அவர் என்ன விரும்புகிறார், அவருக்கு பிரியமானது என்ன என்பதை நாமும் சோதித்து பார்க்க வேண்டும், நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவருக்கு பிரியமானது என்னது என்பதை சில காரியங்களை மாத்திரம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 69ஆம் சங்கீதத்திலே 30வது வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்புமுள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன், இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இப்போ ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் என்னவென்றால், அவரை நாம் ஸ்தோத்தரிப்பது, அவரை துதிப்பது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே தாவீது ஆண்டவர் அதிகமாக துதித்த ஒரு தேவ மனுஷன், ஆண்டவர் அதிகமாய் துதிக்கிறவன், ஆண்டவர் அதிகமாய் ஆராதிக்கிறவன், ஆண்டவர் அதிகமாய் பாடுகிறவன். அநேக பாடல்களை அவர் ஏற்றிருக்கிறார். அதுதான் சங்கீதம் என்கிற தலைப்பிலே ஏராளமான பகுதிகளை அவருடைய சங்கீதம் தான் பிடித்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை தன்னுடைய சங்கீதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன்
கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். அப்போ அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமானது என்னதென்பதை அவர் சோதித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்த ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர். ஆகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டிய அந்த சூழ்நிலையிலே நாம் முதலாவது வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், ஆண்டவரை துதிப்பது அவருக்கு பிரியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் துதிக்க வேண்டும். ஆண்டவரை மனதார துதிக்க வேண்டும். ஆண்டவரை ஒருமனமாய் துதிக்க வேண்டும். ஆண்டவரை உற்சாகமாய் துதிக்க வேண்டும். இதற்கெல்லாம் வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை துதிப்பது அவருக்கு பிரியமானது. அவருக்கு பிரியமானதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். எத்தனையோ நாள் ஆண்டவரை நம்ம துதிக்க மறந்து விடுகிறோம். இயற்கைகள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறது. மிருக ஜீவன்கள் ஆண்டவரை துதிக்கிறது. ஆகாயத்து பறவைகள் ஆண்டவரை துதிக்கிறது. கடலில் இருக்கிற ஜீவராசிகள் மீன்கள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறது என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவைகளெல்லாம் உண்மையாகவே கர்த்தரை துதிக்கிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன், எல்லாவற்றை பார்க்கிலும் ஞானமாய் உருவாக்கப்பட்ட மனுஷன் பல நேரத்திலும் ஆண்டவரை துதிக்க மறந்து விடுகிறான். எத்தனையோ முறை நாம் ஆண்டவரை ஆராதிக்க மறந்து விடுகிறோம். ஆண்டவரை துதிக்க மறந்து விடுகிறோம். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய பொன்னையோ பொருளையோ நம்முடைய பணத்தையோ அல்ல. இந்த பூமியும் அது நிறைவும் அவருடையது. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் அவரை துதிக்க வேண்டும். நமக்கு ஜீவனை தந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அங்கே வாசிக்கிறோம், காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமானது. ஆகவே நாம் ஆண்டவருக்காக அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், அதை செய்யலாம், இதை செய்யலாம். அப்போ ஆண்டவர் பிரியமாக இருப்பார் நம்ம நினைக்கிறத விட்டுட்டு ஆண்டவரை நாம் முதலாவது நாம் தாராளமாய் துதித்து ஆராதிக்க வேண்டும். அதில் தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். ஆகவே நாம் எவ்வளவுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஒருவேளை நாம் நிறைய நேரம் நம்முடைய வேலைகளை கவனிப்பதற்கு, நம்முடைய காரியங்களை கவனிப்பதற்கு செலவு செய்துவிட்டு ஆண்டவருக்கு ரொம்ப சுருங்கிய ஒரு நேரத்தை நாம் கொடுக்குறோமா? நிறைய பேர் அப்படி தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. ஆனால் அதில் ஆண்டவருக்கு கொடுக்கறது ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம் தான். மற்ற நேரம் எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் எப்படி ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்க முடியும்? ஆண்டவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மனதார தாராளமாக நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அதற்காக ஒதுக்கி ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக அவரை துதித்து நாம் ஆராதிப்போம். இரண்டாவதாக 147 சங்கீதத்திலே 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். சங்கீதம் 147 10 11. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் யார் மேல பிரியமா இருக்கிறார் அப்படின்னா, அவருக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவருக்காக காத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமா? அவருக்காக யார் காத்திருக்கிறார்களோ, அவருடைய சமூகத்திலே யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். மேலே வாசித்தோம், குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். வீரனுடைய கால்கள் துரிதமாக இருக்கும். அவன் தன் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புவான். ரொம்ப துடிப்பா இருப்பான். ஆனால் ஆண்டவருக்காக பல நேரத்தில் காத்திருக்க மாட்டான். ஆகவே வீரரின் காலில் நான் பிரியப்படேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நாம் ஆண்டவருக்காக காத்திருப்போம். ஆபிரகாம் ஆண்டவருக்காக அவன் காத்திருந்தான். வேதத்தில் அநேக பேர் ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். யார் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவருக்கு காத்திருக்கிற அனுபவம் ரொம்ப பிடிக்கும்.
அவசரப்படுறவங்களே ஆண்டவர் அவ்வளவு பிரியப்பட மாட்டார். நம்ம வாழ்க்கையில் சிலர் பார்த்து எல்லாத்துலேயும் ரொம்ப அவசரமாக இருப்பாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பாங்க, எல்லாத்துலேயும் முந்திக்கிட்டு நிற்பாங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே மிஞ்சு போகிற மாதிரி இருப்பாங்க. அந்த மிஞ்சின நீதிமானாயிராதே என்று வாசிக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்காக அவர் பேசுவதற்காக நாம் கடந்த நாட்களில் காத்திருக்கிறதை குறித்து தியானித்திருக்கிறோம். அவர் நம்மோடு பேசும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும், அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் காத்திருக்க வேண்டும், அவர் நமக்கு பதில் சொல்லும்படியாய் காத்திருக்க வேண்டும், அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாய் காத்திருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவருக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அப்போது ஆண்டவருக்காக காத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஆண்டவரை இப்போ நீ செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா நான் விடவே மாட்டேன், அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும்போது கரெக்டாக சரியாக ஆண்டவர் செஞ்சிருவார். நம்ம அவசரப்பட்டோன்னா அது தோல்வியில் முடியும். ஆகவே நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீது ஆண்டவருக்காக காத்திருந்தான், அவன் அவசரப்படவே இல்லை. ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவன் பல வருஷங்கள் பல போராட்டங்களை சந்தித்து பல சூழ்நிலைகளை கடந்து அவனுக்காக காத்திருந்தான். ஆண்டவர் ஏற்ற நேரம் வரும்போது தாவீதுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே காத்திருப்பது அவருக்கு பிரியமானது. அவருக்காக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நாம் காத்திருப்போம். மூன்றாவது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். நன்மை செய்தல், தான தர்மம் செய்தல், நன்மை, மற்றவர்களுக்கு செய்கிற நன்மை, மற்றவர்களுக்கு செய்கிற தான தர்மம், மற்றவர்களுக்கு செய்கிற உதவிகள், இதெல்லாம் ஆதி நாட்களில் இருந்துச்சு. ஒரு சபையில் கஷ்டப்படும் போது இன்னொரு சபையிலிருந்து வாங்கி அவங்க உதவிகள் அனுப்புகிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் நிருபங்களில். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நன்மைகளையும் தான தர்மங்களையும் நாம் செய்யும்போது தேவன் அதிலே பிரியமாக இருக்கிறார். கொர்நேலியு அநேக தான தர்மங்களை செய்து ஆண்டவர் நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான். அந்த கொர்நேலியுவை ஆண்டவர் தூதனை அனுப்பி சந்தித்தார். அவனுடைய வாழ்க்கையிலே பேதுருவை அனுப்பி அவனை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் நான் பைபிளில் வாசிக்கிறோம். காரணம், கொர்நேலியுவே, உன் தர்மங்களும் உன் ஜபங்களும் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டிற்று என்று சொல்லி தேவதூதன் சொன்னான். ஆமென். ஒரு தான தர்மம் செய்கிற, ஒரு உதவி செய்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறபடினாலே அவரே தேடி வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதன் மேலே பிரியமாக இருக்கிறார்? மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, மற்றவர்களுக்கு தான தர்மங்களை நாம் செய்யும் போது அதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்குமா, அல்லது எல்லாரிடத்துலையும் சண்டை போடுறவர்களாக, எல்லாரையும் வெறுக்கிறவர்களாக, எல்லாரையும் தூஷிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை, நம்மால் முடிந்த ஒத்தாசையை நாம் செய்யும்போது, நாம் தான தர்மம் செய்யும்போது, நாம் ஏழைகளுக்கு இறங்கும்போது நிச்சயமாக தேவன் அதில் மிகவும் பிரியப்படுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்வோம், உதவி செய்வோம், நன்மை செய்வோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் முழுவதும் நன்மையே செய்து கொண்டிருந்தார். அவர் யாருக்கும் தீமை செய்யலை. அவருக்கு தீமை செய்தவர்களையும் அவர் மன்னித்து அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணினார். ஆகவே நாமும் நன்மை செய்கிறவர்களாக காணப்படும் போது தேவன் நம்மளே பிரியமாக இருக்கிறார். ஆகவே நன்மை செய்வதில், தான தர்மம் செய்வதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். நான்காவதாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க.
கொலோசேர் 3:20. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியமானது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அநேக பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிவதில்லை, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதில்லை, தங்கள் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் நீங்கள் இந்த வசனத்தை கவனமாக கேட்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே எப்போ பிரியமா இருப்பார்? ஆண்டவர் நம்ம எப்போது ஆசீர்வதிப்பார்? பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியும் போது உங்கள் படிப்பிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு, உங்கள் வேலையிலே ஆசீர்வாதம் உண்டு, உங்கள் எதிர்கால வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு. பெற்றாருக்கு கீழ்ப்படியாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. அநேகர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆண்டவர் எப்படியும் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம எப்படினாலும் பெரிய ஆளாயிடலாம், நம்ம எப்படியும் பிழைச்சிக்கலாம், நம்ம எப்படியும் முன்னேறிடலாம், நம்மை நாம் பார்த்துக்கொள்ளலாம், இப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை கனம் பண்ணும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது ஆண்டவருக்கு பிரியமானது. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யும் போது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது சாலமோன் தாவீதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சிருந்தான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அதோனியா இன்னும் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நினச்சி அப்சலோம் இவங்கெல்லாம் ராஜாவை மாறணும்னு சொல்லி ரொம்ப அவசரப்பட்டு அப்பா இருக்கும்போதே நாங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லி பெரிய பொருளையெல்லாம் கிளப்பி பெரிய பிரச்சனைலாம் பண்ணி விழுந்து போனாங்க. ஆனால் சாலமோன் தான் ராஜாவாக ஆகுவான்னு சொல்லி அவனுக்கு வார்த்தைகள் இருந்தும் அவனுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டும் சாலமோன் அப்படிப்பட்ட காரியம் எதையும் செய்யலை. அவன் கீழ்ப்படிதலோடு இருந்தபடினாலே சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ கீழ்ப்படுகிறவர்களை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். அப்படி பிரியமாக இருக்கும்போது சாலமோனை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல் நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பார், உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஐந்தாவதாக நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமே, நீங்க வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டுமானால் நமக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இருந்தாதான் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். நாம் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் நாமத்தை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் நிச்சயமாக பலனளிப்பார். அவர் உண்மையான ஆண்டவர், ஜீவன் உள்ளவர். அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை, வாக்குத்தத்தங்களை, கட்டளைகளை, பிரமாணங்களை எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்காமல் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. 10ஆவது அதிகாரம், அது எபிரேயர் 10:38 வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. அப்போ விசுவாசம் இல்லாதவர்கள் நினைச்சாங்க, பின்வாங்கி போறாங்க. பின்வாங்கி போனால் அவன் மேலே ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார். விசுவாசிக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருப்பார். விசுவாசம் இல்லாதனால தான் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட நினைச்சாங்க, விலகி போறாங்க. நித்திய வாழ்க்கை குறித்த விசுவாசம் இல்லாமை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்த விசுவாசம் இல்லாமல் கொஞ்ச நாள் ஆண்டவர் தேடுறது, அது கிடைக்கல அப்படின்ன உடனே விசுவாசத்தை விட்டுட்டு வேண்டாம், அந்த ஆண்டவர் வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிலர் பின்வாங்கி போயிடுறாங்க. பின்வாங்கி போகிறவர்கள் மேலே என் ஆத்துமா பிரியமாக இராது. விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் தான் பின்வாங்காமல் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்க முடியும். விசுவாசம் இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசித்தவர்களுடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த சூழ்நிலை தேவனை விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால தான் இந்த வேத புத்தகத்தில் அவருடைய பெயர் வந்திருக்கிறது. இந்த விசுவாச பட்டியல், விசுவாச அறிக்கையில் அவங்களுடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பின்வாங்கி போனவனுடைய பெயர் கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. விசுவாசித்து நின்றவர்களுடைய பெயர் கூட்டத்திலே நாம் நிற்க வேண்டும். ஆகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னும் நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. இப்போ நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால் நாம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். மாம்சத்தையும் தேவனையும் பிரியப்படுத்த முடியாது. மாம்சமான எண்ணங்கள், மாம்சத்துக்குரிய இச்சைகள், மாம்சத்துக்குரிய செயல்பாடுகள், நம்முடைய மாம்சத்துக்குரிய காரியத்துக்கு நாம் அடிபணியக்கூடாது. அதை நாம் பிரியப்படுத்தும் போது நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது நம்முடைய ஆத்மாவில் எப்படி ஒரு எண்ணம் வரும்போது மாம்சீகமான எண்ணம் நமக்குள்ள எழும்போம். வேண்டாம், இப்போ ஆராதிக்க வேண்டாம், ஆராதிக்கலனாலும் பரவாயில்ல, இன்னொரு டைம் ஆராதிச்சிக்கலாம், ஆலயத்துக்கு போகலாங்கிற ஒரு எண்ணம் ஆத்மாவுக்குள்ள வரும்போது மாம்சம் நினைக்கும், அது சொல்லும் வேண்டாம் இன்னொரு வாரம் போய்க்கலாம், இப்போ நிறைய வேலை இருக்கலாம், இன்னைக்கு அந்த வேலையை இன்றைக்கு நாம் பார்த்து கொள்ளலாம் என்று அது நினைக்கும். இப்படி மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கிறது. அப்ப நமக்குள்ளே இந்த உள்ளான மனுஷன்ல, ஆவிக்குரிய மனுஷன்ல நாம் என்னெல்லாம் செய்யணும், நல்ல காரியம் செய்யணும், நம்ம ஜெபிக்கணும், இன்றைக்கி நம்ம துதிக்கணும், இன்றைக்கி நம்ம பாடணும், இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நல்லா ஆராதிக்கணும், நம்ம ஆண்டவருக்காக செயல்படணும், நம்ம ஆண்டவருக்காக வாழணும், நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், நம்ம ஆண்டவருக்காக ஓடணும், உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வரும். ஆனால் மாம்சீகமான எண்ணம் எல்லாவற்றுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும், எல்லாவற்றுக்கும் எதிராக இருந்து செயல்படும் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகவே மாம்சத்துக்கு உட்பட்டவளாக இருந்தால் நம்ம தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு மனுஷனாலும் கூடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஒன்றிலே மாம்சத்தை நாம் பிரியப்படுத்த முடியும் அல்லது தேவனை பிரியப்படுத்த முடியும். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் வரைக்கும் ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. ஆகவே மாம்ச எண்ணங்களுக்கு நாம் ஒருபோதும் செவி சாய்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம ஆண்டவர் என்ன செய்ய முடியும், பிரியப்படுத்த முடியும். அங்கே நாம் வாசிக்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாமல் ஆவியின் கனியை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.
அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. அங்கே 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டாம். வாசிக்கும்போது மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதற்கு கீழுள்ள வசனங்களை நான் வாசிக்கும்போது ஆவியின் கனியை குறித்து வாசிக்கிறோம். அப்போது மேலுள்ள இந்த மாம்சத்தின் கிரியையில் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். கீழே இருக்கிற இந்த ஆவியின் கனியினுடைய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுமானால் அதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆகவே மாம்ச எண்ணங்களுக்கு, மாமிசத்தின் ஆசைகளுக்கு, மாமிசத்தின் இச்சைகளுக்கு நாம் இடம் கொடாமல் வைராக்கியமாக நாம் வாழும்போது தான் ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்த முடியும். வேதத்தில் நாம் அநேக உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமென். ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனோக்குக்கு ஒரு சாட்சி இருந்தது, அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தான். அந்த நாட்களில் நிறைய பேர் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தான். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறேன், ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறேன், ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிறேன், அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். நாமும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நாமும் ஒரு நாள் மறுரூபமாக்கப்பட போகிறோம். நமக்கு ஆண்டவர் நித்திய வாழ்க்கை வைத்திருக்கிறார். அப்படி அந்த நாள் வரும்போது அதற்கு முன்பாகவே நாம் சாட்சி பெற்றிருக்க வேண்டும், நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று. அப்போந்தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த நேரம் பரிசுத்தமாக்குவார், அந்த நேரம் எப்படியாக நம்ம எடுத்துகிட்டு போயிடுவார், அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. வேதம் அதை நமக்கு போதிக்கவில்லை. அவன் ஏற்கனவே சாட்சி பெற்றிருந்தான், இவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. ஒரு அருமையான சாட்சி. இன்று நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்க முடியும்? நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்கிற சாட்சி நமக்கு இருந்தாதான் அவருடைய வருகை நாளிலே நாம் அவரை சந்திக்க முடியும். நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி எடுக்க வேண்டும். கடைசியில் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படியெல்லாம் நம்ம எதையும் நம்ம சாதிக்க முடியாது. ஏற்கனவே சாட்சி பெற்றிருக்க வேண்டும். அங்கே பொய் சாட்சியெல்லாம் அங்கே செல்லுபடியாகாது. ஏற்கனவே சாட்சி பெற்றிருக்க வேண்டும். ஆகவே அந்த நேரம் பார்த்துக்கலாம், கடைசி பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலான்னு நினைக்காதுங்க. நான் வாழுகிற இந்த வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெற்றிருக்க வேண்டும். 1 சாமுவேல் 2:26 நான் வாசிக்கும்போது வாசிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். அவன் மனுஷருக்கும் பிரியமாக இருந்தான், கர்த்தருக்கும் பிரியமாக இருந்தான். எல்லாரும் அவனை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அந்த சாமுவேல் வளர்ந்து வந்தான். சாமுவேலுடைய வாழ்க்கையில் நம்ம குற்றம் சாட்டுறதுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. ரொம்ப ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக, நல்ல ஒரு நியாயாதிபதியாக, நல்ல ஒரு தலைவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். சாமுவேலை போல நாமும் ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றிருக்க வேண்டும். சாமுவேலுக்கு அந்த சாட்சி இருந்தது, தேவனுக்கு பிரியமான மனுஷன். தானியேலை குறித்து வாசிக்கும் போது தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தானியேல் 10, 11, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது தானியேல் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் என்று அங்கே வாசிக்கிறோம். பிரியமான தானியேலே, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், பிரியமான புருஷனாகிய தானியேலே என்றெல்லாம் அங்கே வாசிக்கிறோம். தானியேல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தான். ஆகவே தானியேலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். தானியேல் ஆண்டவருக்கு பிரியமானவன். அவனுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன்,
ஆரம்பமே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. பிரியமான புருஷனாகிய தானியேலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தானியேல் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான். இன்னும் தாவீதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:20. என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால், என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து தப்புவித்தார். தாவீது சொல்லுகிறான், என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து தப்புவித்தார். ஆமென். ஆண்டவர் தாவீது மேல ரொம்ப பிரியமா இருந்தார். தாவீது நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆண்டவரை துதிக்கிற மனுஷனாக இருந்த ஆண்டவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர். துதிக்கிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாக விரும்புகிறார். தாவீது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான். அவன் துதிப்பதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல், அதுக்காக வெறுமையாக துதிச்சுட்டே இருந்தோம், வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதல்ல. ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு காரியத்திலே துதியும் ஒன்று. தாவீது ஆண்டவரை துதித்தான். அவன் சொன்னான், அவரின் மேல் பிரியமாக இருந்தார், ஆகவே என்னை விசாலத்தில் கொண்டு வைத்தார். இன்னும் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிற 40வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 40:8. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். போதும். இங்க தாவீது சொல்ற என்ன சொல்றாரு பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்ப்பா, எனக்கு பிரியமானது அல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம நிறைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். இன்னும் 143ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது வாசிக்கலாம். 143வது சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய தாவீது அங்கே கேட்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். ஆமென். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்னப்பா, எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு நீங்கள் போதித்து உணர்த்துங்கப்பா. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தாவீதுக்குள்ளே அபிஷேகம் இருந்தது. தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அந்த அபிஷேகம் அவனை நடத்தினது. அந்த அபிஷேகம் நடத்துகிற பாதையில், ஆவியான நடத்துகிற பாதையில் நடந்தான். ஆனால் சவுல் அப்படியல்ல, ஆண்டவர் சொல்கிறதுக்கு எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டான். அதனால அவன் மேலே இருந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எடுத்து விட்டார். ஆனால் தாவீது அந்த அபிஷேகத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அவன் சொல்லுகிறான், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருள், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அன்றைக்கு ராஜாக்களுக்கு அபிஷேகம் இருந்தது, தீர்க்க தரிசிகளுக்கு அபிஷேகம் இருந்தது, ஆசாரியர்களுக்கு அபிஷேகம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தின்படி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் எதுக்கு? எதற்காக இந்த அபிஷேகம்? அந்நிய பாஷைகளை பேசுவதற்காகவா? அல்லது உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவதற்காகவா? எதற்காக இந்த அபிஷேகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆவியானவர் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆவியானவர் நமக்குள்ளே எதற்காக இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? தாவீது சொல்லுகிறான், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வந்திருப்பதற்கு காரணமே நம்ம சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போவதற்காக. ஆனால் நம்மில் நிறைய பேர் ஆவியானுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தவறான பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோம். அதையே தொடருவோம் என்றால் அந்த அபிஷேகத்தை இழந்து விடுவோம். ஆகவே தாவீதை போல ஆண்டவரை கேட்போம், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும்,
சத்தியாவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். அவர் போதிக்கிற ஆவியானவர், அவர் நம்மை குதிக்க வைக்கிற ஆவியானவர் அல்ல. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. அவருடைய அபிஷேகத்தின் நிறைவு நம்முடைய சரீரத்திலே அப்படியாக வெளிப்படலாம், ஆனால் அது அவருடைய நோக்கம் அல்ல. நம்மை சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்பதற்காகவே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா, பிரியமான பாதையில், உமக்கு பிரியமான பாதையில் நடத்துங்க, நான் அந்த வழியில் நடப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீதை போல் நாம் வாஞ்சையோடு அர்ப்பணிப்போடு நாம் கேட்கும்போது நாம் அவருக்கு பிரியமான பாதையில் நிச்சயமாக நாம் நடக்க முடியும். இன்னும் வேதத்தில் நான் வாசிக்கும் போது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். ஒரு 2 வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் ஜபிக்க போகிறோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஆமென். பென்யமீனை குறித்து சொல்லப்பட்ட காரியம், கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கி இருப்பான். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது நாம் அவர் கூட இருக்க முடியும், அவரோடு இருக்க முடியும், அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது அவர் நமக்கு தூரமாக தான் இருப்பார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது நாம் அவருக்கு தூரமாக தான் நிற்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அவர் கூட இருக்கிற வாழ்க்கை தான் நமக்கு ஒரு ஆறுதலான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை. சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது ஆண்டவருடைய எல்லைகளுக்குள்ளே என்ன செய்வார்? வாசமாயிருப்பார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழுவோம், அப்போ நம்ம எல்லைக்குள்ளே அவர் இருப்பார், நம்ம கூட அவர் இருப்பார், நம்ம எப்போது அவர் காப்பாற்றுவார். ரொம்ப அருமையான ஒரு வசனம். இந்த பென்யமீனை குறித்து நம்ம வாசித்தது போல நமக்கும் அப்படி ஒரு சாட்சி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று. இன்னும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது வாசிக்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால், அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக வாழும்போது தான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நாம் வேண்டிக் கொள்கிற காரியத்தை நமக்கு தருகிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! நம்முடைய ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டார் அப்படின்னா அதை விட ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாம் மனுஷிடத்தில் சொல்ல முடியாத எத்தனையோ காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரானால் அதுவே பெரிய ஆசீர்வாதம். அவர் யாருடைய ஜெபத்தை கேட்பார்? அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமானவர்கள் செய்கிற ஜெபத்தை கேட்பார். ஆகவே ஆண்டவருக்கு பிரியமாக வாழும்போது நம்முடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்க. நாம் யாருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில் நாமும் ஏனோக்கை போல, சாமுவேலை போல, தானியேலை போல, தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமானவன் என்று நாம் சாட்சி பெற வேண்டும். அந்த சாட்சி நமக்கு இருக்குதா? அவர்கள் சாட்சி பெற்றபடினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானது என்னென்று நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியார் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். வேத புத்தகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. நம்ம சில காரியங்களை தியானித்தோம். ஆனால் நீங்கள் வேதத்தில் நல்லா வாசிங்க, தேடி வாசிங்க, அவருக்கு பிரியமானது என்ன என்பதை கண்டுபிடிங்க, அதன்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹரிபகன சங்கனிமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. எல்லாரும் சொல்லுவோம். மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, ஆமென். துணையாள